கோயில்ல சாமி சிலைகள் பார்த்திருப்போம், கருங்கல்லால செய்யப்பட்டிருக்கும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்தியால ஒரு கோவில்ல ஒரு சிலை இருக்கு, அந்த சிலைக்கு 4000 வருஷமா உயிர் இருக்குன்னு சொல்றாங்க. நம்புறீங்களா? இந்த சிலை எங்க இருக்குன்னா இந்தியா தெலுங்கானால வராங்கல் மாவட்டத்துல லட்சுமி நரசிம்மர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் கருவறையில இருக்கிற சிலை தான் இந்த சிலை. இந்த சிலை 4000 வருஷங்கள் பழமை வாய்ந்த சிலையா. வழக்கமா கோவில் சிலைகள் கருங்கல்லால செய்யப்பட்டிருக்குள்ள ரொம்ப ஹார்டா இருக்கும், ஏன்னா ஆப்வியஸா அது கருங்கல். ஆனா இந்த சிலை ஒரு மனுஷனோட உடம்ப தொட்டா அது எப்படி ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்னஸ் இந்த சிலையில இருக்கிறதா அங்க அந்த வட்டார பகுதி மக்கள் நம்புறாங்க. அந்த கோவில் நிர்வாகிகள் அதான் சொல்றாங்க. அந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கோவில் சிலையை இப்படி தொட்டு பார்த்தா பூ வைக்கிறதுக்கு ஐயர்கள் பூ வைப்பாங்கல்ல, அந்த பூவை வச்சு லைட்டா அழுத்துனா இப்படி தோல் அழுத்தப்படுற மாதிரியே அது அழுத்தப்படுமா. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹார்டா அந்த சிலையை பிரஸ் பண்ணா அந்த சிலைக்கு கீழே ரத்தம் வர மாதிரி சிவப்பு நிற திரவம் எல்லாம் வருமா. அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட வியர்டான விஷயம் என்னன்னா, இந்த கோவில்ல பூஜை செய்யக்கூடிய ஐயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோவிலுக்கு பூஜை பண்றதுக்கு பூ வைக்கிறதுக்கெல்லாம் சிலைக்கு பக்கத்துல போறப்போ மனுஷங்க மூச்சு விட்டா ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த பிரீதிங் சவுண்ட் இந்த சிலைக்கு பக்கத்துல இருந்து வருமா. சோ இந்த சிலை 4000 வருஷமா உயிரோட இருக்கு, கடவுள் அதுல உயிரோட இருக்காரு அப்படின்னு இந்த கோயில் ஐயர்கள்லாம் சொல்றாங்க. சோ இந்தியா தெலுங்கானால வராங்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த லட்சுமி நரசிம்மர் கோவில்ல இருக்கக்கூடிய கருவறையில இருக்கிற அந்த சிலைக்கு உயிர் இருக்கு. அந்த சிலையில இருந்து பிரீதிங் சவுண்ட் வருது. அந்த சிலையும் ஹியூமன் ஸ்கின் மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு அமைப்பை கொண்டதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வாசிக்கிறப்பவும் வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்போ இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க.